வந்து நான் சாமிக்காக விரதம், நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடுவேன், வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இப்பவும் புரியலையா? மேம் புரியல மேம். நான் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா ஏன் சிரிக்கல? அல்லடா அது சரி காமெடியா பேசல. ஜோக்குடா காமெடி. சிரிக்கணும். கிரேட்டர். ஒன் மோர். ஒரு வாட்டி கூட சொல்ல. போடி. நீ போடி. இனிமேட்டு நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். நீங்க ஏதாவது ஜோக் அப்படி ஏதாவது சொல்றீங்க, அதாவதுனா சும்மா ஏதாவது அப்படி ஏதாவது தூக்கி போடுங்க, ஏதாவது ஹிண்ட் அப்படி லைட்டா கொடுத்துருங்க. அப்படி ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி சிரிக்கிறோன்னு மட்டும் பாருங்க. ஓகே, நான் ஒண்ணே கேள்வி கேக்குறேன். 3 எறும்பு என்ன பண்ற சிரிக்கணுமா? இது ஜோக் இல்ல, ஜோக் வரப்போகுது. கேள்வி. எனக்கு சிக்னல் கொடுத்துரு. 3 வந்து அப்படியே வாக் பண்ணிட்டே இருந்தது. ஒன் ஆஃப்டர் ஒன் அப்படியே வாக் பண்ணிட்டே இருந்தது. அப்ப ஃபர்ஸ்ட் எறும்பு சொல்லிச்சு எனக்கு பின்னாடி 2 பேர் இருக்காங்க. சந்தோஷம். செகண்ட் எறும்பு சொல்லிச்சு எனக்கு பின்னாடி 2 பேர் இருக்காங்க. சந்தோஷம். 3வது எறும்பு சொல்லிச்சு எனக்கு பின்னாடி 2 பேர் இருக்காங்க. சந்தோஷம். எப்படி? அவர் போய் சொல்றான். உரும்பு போய் சொல்றான். உரும்பா? போய் சொல்றான். உரும்பு ரவுண்ட் அடிக்கும். ஓகே. இல்ல போய் சொல்றான். கருப்பெரும்பா சகப்பெரும்பா? உனக்கு எப்படி தெரியும்? நீ உரும்பு என்ன மாதிரி பழகி இருக்க? கருப்பெரும்பு போய் சொல்லாது. அது சாமி போய் எறும்பு. சொல்லாது. சாமி என்ன சொல்றாங்க? எங்க வேணாலும் போய் கேளுங்க. இந்தியா ஃபுல்லா கேளுங்க. கேரளா, தமிழ்நாடு எங்க வேணாலும் கேளுங்க. ஃபர்ஸ்ட்ல போச்சுல அந்த எறும்பு சொன்னது வந்து கரெக்ட். ஏன்னா 2 பேர் இருந்தாங்க. உண்மையான உரும்பு. செகண்ட் எறும்பு வந்து கரெக்ட்டா சொல்லிச்சு. ஏன்னா சுத்திட்டே இருந்தது. தேர்ட் எறும்பு சொல்லிச்சு எனக்கு பின்னாடி 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னதும் கரெக்ட் தான். அது எப்படி? எக்ஸ்பிளைன். நீங்க 3 பேர் சுத்துங்க. ஓகே, இப்போ நான் தான் சொல்லுங்க உங்க பின்னாடி 2 பேர். உங்க பின்னாடி 2 பேர். அவங்க பின்னாடி. நீங்க டெமான்ஸ்ட்ரேஷன் வேற. எனக்கு இவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இவங்க இப்படி இருக்கிறதுனால நான் ஏதோ கொஞ்சம் விவரமா இருக்க மாதிரி எனக்கு ஏதோ பிரெயின் கிராஸ் ஆகுற ஃபீல் தராங்க. ஐ லைக் இட். தேங்க் யூ. எஸ்ஐ சார். ஐயோ இங்க பாருங்க சார், பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார். ஓகே, இப்போ என்ன சமைக்க போறீங்க? பேக் டு ஷோ. திஸ் இஸ் சமையல் எக்ஸ்பிரஸ். மலாய் மஷ்ரூம் மாதிரி ஒரு மலாய் அண்ட் என்ன மாப்ள பூண்டு குழம்பு. இப்போ நம்ம வந்து குக்கிங்க்கு தேவையான பொருட்களை ஷாப் பண்றதுக்காக பேண்ட்ரி போறீங்க. ஓகே. ஜோயா கூட யார் போறா? நான் போய்டு. நீ போய்ட்டு வா. என்னடா துணி காய போட்டுருக்கு. நம்ம ஷாப்பிங் போலாமா? ரொம்ப நேரமா எனக்கு தெரிஞ்சு அந்த மேடம் கிளம்பியா போயிருப்பாங்க. அவங்க எவ்வளவு தக்காளி வேணும் உங்களுக்கு? பூண்டு நந்தா குழம்புக்கு பூஜா. ஆக்சுவலி இங்க பேண்ட்ரில வந்து 5 மினிட்ஸ் கண்டென்ட் தான். 25 நிமிஷமா இங்கேயே இருக்கீங்க. நான் சரக்கு அடிக்கறானால சொல்றோம். இதோ பாருங்க. இங்க வந்தவனே கையதுறது உள்ள ட்ரிங்க் ஏதாவது கேக்குறாங்க. ஏன் கூட எவ்வளவு நாளா உட்கார்ந்திருக்கேன். நான் 6 மணிக்கு மேல கை ஷிவர் ஆகும் எனக்கு. இப்படி பிடிங்க. சச்சா அந்த மாதிரி எந்த பழக்கமும் இல்ல. இப்போ வந்து டைம் முடிஞ்சிருச்சு. தக்காளி புதினா வச்சு நீங்க இத சமைக்கணும். வாங்க போலாம். அவ்வளவுதான். அப்படியே என்ன பண்ற? இங்க வா. சரி சிங். ஏய் என்னடா இவ்ளோ கிட்ட நிக்கற போடா? ஆமால. ஓகே, என்ன பாட்டு போலாம்? மன்மதனே நீ கலைங்கறா. மன்மதனே நீ கலைங்கறா. மன்மதனே நீ கலைங்கறா. பழைய பாட்டுல அதான் பாடலாமா? நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் யாவும் நிறமாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது நான் செய்த பாவம் என்னோடு போகும். யார்கிட்டயும் தெரியல. தன்னான தானான என்னாலும் சந்தோஷம் சங்கீதமே வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல்.